ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மலாய் கோப்தா தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் ஒரு 150, பெரிய தக்காளி ஒரு 2, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா சூடு ஆறணுன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 15 பாதாம் சுடு தண்ணியில் ஊற வச்சது சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட ஒரு 15 பாதாம் சுடு தண்ணியில் ஊற வச்சது சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம கஸ்தூரி மெட்டி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் விட்டு பாலை திரிய வச்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சிடுச்சு. இதை கொண்டு போயிட்டு நம்ம வடிகட்டி செய்கிறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, நம்ம பண்ண பன்னீர், கொத்தமல்லி, பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சாச்சு. கையில் தான் பிசையணும், மிக்சியில் போட்டுறாதீங்க. இது கூட பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கையில் தான் இந்த கோப்தாவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம பிசையணும். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகாவும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். பன்னீர், உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சாச்சு. இதை மெல்லாமல் அடுப்பில் வச்சு கோப்தாவெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். கோப்தா நான் ரெடி ஆயிடுச்சு. எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கிரேவியில் அந்த கோப்தாவை போடுங்க. இல்லைன்னா ரொம்ப ஊறி போச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.